எனது பெயர் எஸ் சாகுல் ஹமீது. நான் இங்கே ஹையர் ஜுவலியா ஸ்கூலில் வந்து ஒரு பிடி அசிஸ்டன்ட் இங்கிலீஷாக ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்கேன். இங்கே அதுபோக நான் இங்கே ஸ்கவுட் மாஸ்டராகவும் இங்கே இருக்கேன். என்கிட்ட நிறைய பசங்க வந்து ட்ரைனிங் எடுத்துகிட்டு நல்ல நிலைமையில் போயிருக்காங்க. இதுக்கு முன்னாடி வந்து நான் வந்து ஒரு என்சிசி ஆஃபீஸராகவும் இருந்திருக்கேன். என்சிசி ஆஃபீஸர் என்னென்னு பார்த்தீங்கன்னா, தேசிய மாணவர் படைங்கிற ஒரு அமைப்பு. அதில் இருந்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஒரு 5 மார்க்கு ப்ளஸ் வந்து இன்டர்வியூலாம் உங்களுக்கு வந்து ஓப்பன் இன்டர்வியூ தான், எக்ஸாமே கிடையாது. நீங்கள் நேராக வந்து உள்ளே போயிடலாம். என்சிசியில் வந்து 3 பிரிவு இருக்குது. நேவி, ஆர்மி, ஏர்ஃபோர்ஸ் 3 பிரிவு இருக்குது. 3 பிரிவுலேயே மாணவர்கள் ஜாயின் பண்ணி அவங்க காலேஜ்லேயும் இருக்குது, ஸ்கூல்லையும் இருக்குது. நீங்கள் அதில் ஜாயின் பண்ணிங்கன்னா உங்களுக்கு டிஃபென்ஸ் ஃபோர்ஸில் போகிறப்போ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எல்லாத்துலேயுமே உங்களுக்கு வந்து வகையில் ஒரு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதில் சேர்ந்திங்கன்னா நல்ல ஒரு டிசிப்ளினு, ஒரு யூனிட்டி, ஒரு நல்ல ஒரு மரியாதை எல்லாமே உங்களுக்கு கிடைக்கும். அது வந்து கீழக்கரையிலையும் ராம்நாட்லேயும் அது ரொம்ப கம்மியாக இருக்கனால ரொம்ப எனக்கு வந்து ஒரு மன வருத்தமாக இருக்குது. என்னோடய ரேங்க் பார்த்தீங்கன்னா நான் 2 ஸ்டார். என்னோடய ரேங்க் வந்து லெஃப்டினன்ட் சொல்லுவாங்க. இப்போ நான் ஆக்சுவலாக வந்து கேப்டன் ஆகிருக்கணும். ஆனால் நான் இப்போ வந்து அதை விட்டு நான் விலகி வந்தனால நான் காலேஜில் ஒர்க் பண்ண ஒரு ப்ரொஃபஸராக ஒர்க் பண்ணிக்கிறப்ப நான் வந்து அந்த பதவியில் இருந்தேன். நான் ப்ரொஃபஸராகவும் அந்த என்சிசி ஆஃபீஸர்னு சொல்லக்கூடிய AN1 சொல்லுவாங்க, அசோசியேட் என்சிசி ஆஃபீஸர் அப்படிங்கிற ஒரு பதவியில் இருந்தேன். நான் கூட ட்ரைனிங் கொடுத்த பசங்க இன்றைக்கும் இந்தியன் ஆர்மியில் வந்து சர்வ் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எத்தனையோ பசங்க இன்னமும் என்கிட்ட கான்டாக்டில் இருக்காங்க. அதுபோக என்கிட்ட படித்த பசங்களே சப் இன்ஸ்பெக்டராக நிறைய பேர் திண்டுக்கல்லில் இருக்காங்க, பிசியாக இருக்காங்க. நிறைய பேர் எங்கள் செட்டில் நான் இருந்த பசங்களுமே நிறைய பேர் வந்து என் கூட இருந்தவங்களுமே மிலிட்ரிலையும் போலீஸ்லேயும் இருக்காங்க இன்ன வரையும். என்னோடய ஆசை என்னென்னா, இந்த கீழக்கரையிலையும் இந்த ராம்நாட்லேயும் இந்த என்சிசியாக மறுபடியும் இந்த தேசிய மாணவர் படைங்கிறத நான் மறுபடியும் வந்து இங்கே கொண்டு வரணும் அப்படிங்கிறத வந்து நான் ரொம்ப விரும்புகிறேன். இதன் மூலிமா மாணவர்களுக்கு என்ன பயன் கேட்டிங்கன்னா, அந்த போலீஸில் மார்க்கு, அப்புறம் மிலிட்ரியில் மார்க்கு, என்னென்ன டிஃபென்ஸ் ஃபோர்ஸ் இருக்கோ எல்லாத்துலேயுமே உங்களுக்கு நல்ல ஒரு மார்க் கிடைக்கும். அது போக தேசிய பற்று வந்து ஒரு பேட்ரியாட்டிசம் சொல்லக்கூடிய அந்த தேசப்பற்று அப்படிங்கிறத மாணவர்களுக்கு மத்தியில் சின்ன வயசுலேருந்தே நம்ம வளர்க்குறதுக்கு ஒரு உறுதுணையாக இருக்கும். அது எல்லா ஸ்கூல்லையும் கீழக்கரையில் வந்து ஒரு கம்பல்சரியாக கொண்டு வந்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அது வந்து எதுவுமே நம்ம காசு செலவழிக்க தேவையில்லை, எல்லாமே கவர்மெண்ட்லேயே கொடுத்துருவாங்க. அதில் 2 எக்ஸாம் இருக்குது. காலேஜ் லெவலில் 2 எக்ஸாம் இருக்குது, பிசின்னு சொல்லக்கூடிய 2 எக்ஸாம் இருக்குது. அந்த 2 எக்ஸாம் நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் டிஃபென்ஸுக்கு ஈஸியாக போயிடலாம். ஸ்கூலில் வந்து ஒரு எக்ஸாம் இருக்குது, A சர்டிஃபிகேட் எக்ஸாம் இருக்குது. அது நீங்கள் பாஸ் பண்ணிட்டீங்கன்னா நீங்கள் போலீஸில் வந்து உங்களுக்கு ஒரு 5 மார்க் கிடைக்கும். அதனால் நீங்கள் வந்து இந்த என்சிசிங்கிறது ராம்நாட்டில் பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்கூலில் இருக்குது, பாலிடெக்னிக் காலேஜ், சதக் பாலிடெக்னிக்கில், அப்புறம் அங்கே தான் இருக்குது, வேறு எங்கேயுமே கிடையாது. ஏதாவது ஒன்று நம்ம எடுத்தோம்னா இப்போ நேவி இருக்குது, ஏர்ஃபோர்ஸ் இருக்குது, ஆர்மி இருக்குது. உங்களுக்கு இந்த வயசுலேயே உங்களுக்கு துப்பாக்கி சுடுற ஒரு அனுபவம் கிடைக்கும். நான்லாம் 9 படிக்கிறப்பே நான் துப்பாக்கி சுட ஆரம்பித்தேன். அதுக்கப்புறம் காலேஜில் என்சிசியில் ஜாயின் பண்ணி அங்கேயும் நான் என்ன பண்ணேன், அங்கேயும் நான் காலேஜில் ஒரு ரேங்கில் இருந்து அங்கேயும் நான் இருந்தேன். அதுக்கப்புறம் அதே காலேஜில் ப்ரொஃபஸர் ஆகி, அதே காலேஜில் என்சிசி ஆஃபீஸர் ஆகி, அதுக்கப்புறம் நாக்பூரில் 3 மாதம் ஆர்மி ட்ரைனிங் முடிச்சுட்டு, அதுக்கப்புறம் பசங்களுக்கு நிறையா நான் இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்து நல்லா மோட்டிவேட் பண்ணி அவங்க நல்லா கொண்டு வந்தேன். என்கிட்ட படித்த பசங்க எல்லாமே ஒரு நல்ல நிலைமையில் இருக்கிறப்ப எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னென்னா, நான் அந்த ஜாப்பை விட்டுட்டு வரதுக்கு காரணம் என்னென்னா, நான் அங்கே டெம்பரரியாக இருந்தேன். அதனால் நான் எனக்கு அன்ஃபார்ச்சுனேட்லி நான் அதை விட்டுட்டு தான் நான் இந்த ஸ்கூலில் வந்து ஜாயின் பண்ணேன். இங்கே வந்து ஒரு கவர்மெண்ட் ஜாப்பில் இருக்கனால நான் இங்கே ஜாயின் பண்ணிட்டேன். இல்லைனா எனக்கு ரொம்ப பிடிச்ச ஃபீல்டு, அதை நான் ரொம்ப மிஸ் பண்ணுறேன். எல்லா மாணவர்களும் சீக்கிரமாக தேசிய மாணவர் படையில் இணையுமாறு நான் மிக அன்புடன் தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன்.